அவங்களுக்கு. வேலை இல்லாமல் அது எங்கே போகிறது? திருப்பி அந்த ஊருக்கு போனால் தாய் தப்பன் இந்த ஊரில், அந்த பிள்ளைகள் அந்த ஊரில் போய் வேலை செய்து பிழைக்க முடியாது. ஆனபடியாக அந்த டத்தோ ஒரு தகப்பன் மாதிரி இருந்து பிள்ளைகள் எல்லாத்தையும் காமந்து பண்ணினார். என் வாழ்க்கையில் ஸோ ஒரு அறிகுறியாக இருந்து ஒரு உற்சாகம் கொடுத்து எப்படிலாம் இந்த இந்த அந்த கஷ்ட காலத்தை நீண்டி இப்போ நான் ஒரு மருத்துவராக இருக்கேன். As a younger generation, நம்மளுக்கு என்ன வேணும்? We want a young leader who is vibrant, who is active, dynamic and brave, who can represent, who can speak for us and who is approachable and also who keeps his word. அது Datuk Sodi தான். லைஃப் சேஞ்சஸ் வேணும், டிராஸ்டிக் சேஞ்சஸ் வேணும். அதாவது சேஞ்சஸ் வேணும். சேஞ்சஸ்னா மாற்றங்கள். மாற்றத்தில் நம்பிக்கை வையுங்கள், மாற்றத்திற்கு வாக்களியுங்கள். டத்தோ சோதிநாதன் அவர்களின் மாற்றத்திற்கான தூர நோக்கு சிந்தனை மாய்காவின் மாபெரும் வளர்ச்சிக்கும் இந்திய சமுதாயத்தின் வளப்பத்திற்கும் வித்திடும் என்பது உறுதி. கடந்த கால அரசியல் சவால்கள் வேறு. ஆனால் இன்று நமது நாட்டின் அரசியல் சூழ்நிலை எல்லாம் மாறி பல சவால்களுக்கு உட்பட்டிருக்கின்றோம். ஆகவே இதையெல்லாம் சமாளிக்க வேண்டும் என்றால் பல மாற்றங்களை நாம் கொண்டு வர வேண்டும். இந்த மாற்றங்களை கொண்டு வர வேண்டும் என்பதற்காகத்தான் நான் இந்த ஒரு துணிச்சலான ஒரு முடிவை எடுத்திருக்கின்றேன். டத்தோ சோதிநாதன் அவர்களின் இந்த மாற்றத்திற்கான தூர நோக்கு சிந்தனை இந்திய சமுதாயத்தின் சவால்களை எதிர்த்து போராடுவதன் மூலம் மாய்காவை மிக உயர்ந்த நிலைக்கு கொண்டு செல்ல வழிவகுக்கும். டத்தோ சோதிநாதன் அவர்களின் சிந்தனையில் உதித்த முன்னேற்றகரமான 10 அம்ச திட்டங்கள் வருமாறு: நம்பிக்கை, பேராற்றல், புதிய தோற்றத்துடன் கூடிய மாயிகா, சிறந்த நிர்வாகத்திறன் மற்றும் வெளிப்படையான போக்கு, தொகுதி மற்றும் கிளைத்தலைவர்களின் ஆற்றலையும் செயல்திறனையும் வெளிப்படுத்துதல், அவர்களது அதிகாரத்தை அங்கீகரித்தல், மாயிகா உறுப்பினர்கள் அனைவருக்கும் பொதுவான நீதி, கட்சியின் அனைத்து நிலைகளிலும் வெளிப்படையான தேர்தல் முறை, இந்தியர்களை ஒரே குடையின் கீழ் ஒன்றுபடுத்துவோம். 10 ஆண்டுகளில் இந்தியர் பொருளாதார அடைவு நிலையை உயர்த்துவதோடு ஏழ்மையும் குறைத்தல், சிறு மற்றும் நடுத்தர தொழில்துறைகளுக்கு சிறப்பு கவனம், தரமான கல்வியை அனைவரும் பெறச் செய்தல், பொதுச்சேவைத்துறை மற்றும் அரசு தொடர்புடைய நிறுவனங்களில் அதிக அளவில் இந்தியர்கள், இளையோருக்கு சிறப்பு மேம்பாட்டு திட்டங்கள். ஆம், மாற்றத்தில் நம்பிக்கை வையுங்கள், மாற்றத்திற்கு வாக்களியுங்கள். நீங்கள் வாக்களித்து தேர்ந்தெடுக்கும் அந்த தலைவர் உங்களுடைய அணிக்கோ எங்களுடைய அணிக்கோ அல்ல, நிகழ்கால மற்றும் எதிர்கால சமுதாயத்தின் நல்வாழ்விற்கு இந்த மாற்றம் அவசியம் தேவை. இன்று முடிவை எடுக்கக்கூடிய சக்தியை பேராளர்களாகிய உங்களிடம் வழங்கப்பட்டிருக்கின்றது. நாட்டிலே 1.18 லட்சம் இந்தியர்கள் இருந்த சூழ்நிலையிலும் கூட, ஆனால் இன்று நமது மாய்காவின் தலைமைத்துவத்தின் முடிவை எடுப்பதற்கு 1500 பேராளர்கள் மட்டும்தான் இது வழங்கப்பட்டிருக்கின்றது. நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவு, நீங்கள் வகிக்கக்கூடிய உங்கள் அந்தஸ்து எல்லாம் மிகவும் ஒரு முக்கியமான அந்தஸ்து. இது நல்ல முறையிலே நீங்கள் சிந்தித்து சிறப்பான முறையிலே ஒரு நல்ல முடிவை எடுக்க வேண்டும். இந்த முடிவு எடுக்கும் பொழுது நாம் அவர்கள் சொன்னார்கள், இவர்கள் சொன்னார்கள், அவர்கள் ஆணையிட்டார்கள் என்று நாம் நினைக்கக்கூடாது. நமது சமுதாயத்திற்கு எது நன்மை, நம்ம சமுதாயத்திற்கு யார் வந்தால் சிறப்பாக இருக்கும், நம்ம சமுதாயத்தை யார் வழிநடத்தினால் இந்த சமுதாயம் உயரும் என்ற அடிப்படையில் நீங்கள் செய்ய வேண்டும். மற்றவர்கள் சொன்னார்கள், இவர்கள் சொன்னார் என்று நாம் செய்துவிட்டோமானால் காலம் கடந்தவுடன் நாம் கண்ணீர் விட்டாலும் நாம் எதையும் நாம் செய்ய முடியாது. இன்று நாம் ஒரு நல்ல ஒரு முடிவை செய்வதற்கு நல்ல ஒரு தருணம் இருக்கின்றது. உங்களிடம் அந்த சக்தி வழங்கப்பட்டிருக்கின்றது. அந்த சக்தியை நல்ல முறையிலே பயன்படுத்தி நமது இந்திய சமுதாயம் வரக்கூடிய, குறிப்பாக உங்கள் பிள்ளைகள், உங்கள் பேரப்பிள்ளைகள், வரக்கூடிய சந்ததியினர்கள் எல்லாம் சிறப்புடன் இந்த நாட்டிலே தொடர்ந்து வாழ்வதற்கு நாம் ஒரு நல்ல ஒரு சிறந்த முடிவை எடுக்க வேண்டும். அந்த அடிப்படையில் நான் உங்களிடம் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கின்றேன். என் மீது நம்பிக்கை வையுங்கள். நான் நிச்சயமாக கடந்த காலங்களில் எவ்வாறு சேவையாற்றினேன், எவ்வாறு துணிச்சலுடன் இந்த சமுதாயத்தை நான் பிரதிநிதித்திருக்கின்றேன் என்று எல்லாம் உங்களுக்கு தெரியும். அதே அடிப்படையில் தொடர்ந்து வரக்கூடிய காலங்களிலும் எந்த பதவியையும் வைத்துக்கொண்டு நான் பயந்து செயல்படுவேன் என்று மட்டும் நீங்கள் நினைக்க வேண்டாம். எந்த காலகட்டத்திலும் இந்த சமுதாயத்திற்கும் நமது கட்சிக்கும் சிறந்த முறையிலே சேவையாற்றி நமது இந்திய சமுதாயத்தின் உரிமையை நல்ல முறையை தற்காத்து நமது சமுதாயத்தை குறிப்பாக பொருளாதாரத்திலும் கல்வியிலும் சிறந்த நிலைமைக்கு கொண்டு வருவதற்கு நான் கடுமையாக பாடுபடுவேன்
என்ற இந்த வாக்குறுதியை நான் உங்களிடம் வழங்குகின்றேன். நீங்கள் என் மீது நம்பிக்கை வையுங்கள். அந்த நம்பிக்கைக்கு பாத்திரமாக நான் நடந்து கொள்வேன். நிச்சயமாக ஒரு மனிதனுக்கு சொல்தான் மிக முக்கியம். இன்று நான் சொல்வதை என் உயிர்நாள் வரை உங்களிடம் இருந்து அதை நிரூபிப்பேன் என்று மட்டும் இந்த வேலையை கூறிக்கொண்டு வரும் செப்டம்பர் மாதம் 12ஆம் தேதி நான் துணைத் தலைவருக்கு போட்டியிடும் வேட்பாளரை நான் வருவேன். ஆகவே மறவாமல் உங்கள் நம்பிக்கைக்கு பாத்திரமாக இருக்கக்கூடிய எனக்கு நீங்கள் வாக்களியுங்கள். அதேபோல் இன்று நீங்கள் வாக்களியுங்கள். காலம் காலம் நம்ம சமுதாயத்திற்கு நான் பாடுபடுகின்றேன் என்று கூறி உங்களிடம் விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். நிகழ்கால மற்றும் எதிர்கால சமுதாயத்தின் நல்வாழ்விற்கு இந்த மாற்றம் அவசியம் தேவை. இந்திய சமுதாயத்தின் இன்னல்களையும் அவர்களின் நாடி துடிப்பையும் நன்கு உணர்ந்தவர் டத்தோ எஸ். சோதிநாதன். மாற்றத்தில் நம்பிக்கை வையுங்கள், மாற்றத்திற்கு வாக்களியுங்கள். மாற்றத்தில் நம்பிக்கை வையுங்கள், மாற்றத்திற்கு வாக்களியுங்கள். மலேசிய இந்தியர் காங்கிரஸ் தேசிய துணைத் தலைவருக்கு போட்டியிடும் டத்தோ எஸ். சோதிநாதன் அவர்களுக்கு வாக்களியுங்கள். சமுதாயத்தின் நல்வாழ்விற்கு நமக்கு தேவை ஒரு இளம் தலைவர். அவர்தான் டத்தோ எஸ். சோதிநாதன்.